வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தற்பொழுது வரை பிரச்சினைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் அதிமுகவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிந்ததில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாகத்தான் இருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு மே மாதத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் வாழ்த்தவில்லை. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் வேலுமணி இவர்கள் வாழ்த்தவே இல்லை என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இவர்களுக்கு இருவருக்கிடையே மோதல்கள் இருப்பதாக இதன் மூலமாக நாம் தெரிவிக்கின்றோம். திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவிப்பதை விட இதன் மூலமாகவே நாம் தெரிவிக்கலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் மோதல்களா என்று கேட்கலாம். கிட்டத்தட்ட எக்ஸ் வலைதளத்தில் இவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கவில்லை செங்கோட்டையன் அவர்கள். இதுவரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பரப்புரையாற்றிய எக்ஸ் தளத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஏன் வெளியிடவில்லை, அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறதல்லவா? அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்து கிட்டத்தட்ட பிரச்சாரம் முடிந்ததிலிருந்து இவர்களுக்கு இடையேயான மோதல்கள் உருவாகி இருப்பதாகவும், நேரடியாக இது மக்கள் மத்தியில் தெரியாமல் இருப்பதற்காக அமைதியாக இவர்கள் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பூகம்பமாக வெடிக்கக்கூடிய நாள் ஜூன் 4ஆம் தேதிதான். நிச்சயமாக இதில் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முறை ஏற்பட்டால் மிக மிக மோசமான நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்படுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆணித்தரமாக கூறலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்படும். அந்த இடத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவோ அல்லது போட்டியின் மூலமாகவோ தலைமை பொறுப்பை ஏற்பார். அதில் சவால் விடும் அளவிற்குத்தான் தகவல்களை நம்மால் வெளியிடுகிறோம். சரி, இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நாம் பார்த்தால், செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் மட்டுமல்ல, அவருக்கு இருக்கின்ற ஆதரவு பன்னீர்செல்வம் அவர்களை விட அதிக அளவு ஆதரவுகள் இருக்கிறது. சுமார் 48 ஆண்டு கால அனுபவம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இவரைத்தான் அனைத்து சமூகத்தினரும் பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக வர வேண்டும் என்று கூறிய பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார் என்று மற்ற நிர்வாகிகளும் மற்ற முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவு தெரிவித்ததற்கு பிறகுதான் அவரை பொதுச் செயலாளராக ஆக்கினார்கள். அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் செயல்பட்டார் என்ற காரணத்தினால்தான் அவர் வெளிநடப்பு செய்யும் பொழுது செங்கோட்டையன் அமைதியாக இருந்ததாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.